ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெரஸ் கார்டனில் வச்சுருக்க கொய்யா மரம் இங்கே பாருங்கள். இலையெல்லாம் ஒரே வெள்ளைப்பூச்சி வந்து வேஸ்ட்டாக. அதுக்கு நான் நீம் ஆயிலும் அடித்து பார்த்துட்டேன். நம்மளோட வேப்பலை கரைசலும் வேப்பலை சாரும் அடித்து பார்த்துட்டேன். அது ஒன்றும் சரியாகலை. அதான் இன்றைக்கி ஒரு வேலை பண்ணுறேன். என்னென்னா, எல்லா இலையும் கட் பண்ணி எடுத்துருவோன்னு பார்க்குறேன். புதுசாக இலை வரட்டும். வாங்க க்ளீன் பண்ணிடலாம். எல்லாத்தையும் கட் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு புது இலை வர வைப்போம். புது இலை வந்ததும் காமிக்கிறேங்க. ஒரு 2 மாதமாக நானும் க்ளியர் பண்ணி பார்க்குறேன். அது சரியாகலை. ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகலை. அதான் நம்மளே இந்த இலையை கிளியர் பண்ணிடுவோன்னு பார்க்குறேன். கிளியர் பண்ணிவிட்டு புது இலை வரதாவது நல்லா வரும்னு கிளியர் பண்ணுறேன். மலையில் கொண்டாந்து ஓப்பன் ஸ்பேஸ்லேயும் வச்சு பார்த்தேங்க. வெயிலில் வச்சு பார்த்தேன், அப்பயும் போல். அப்புறம் நீம் ஆயில் தெளித்து பார்த்தேன். நீம் வாட்டர் ஜூஸ் பண்ணி நீம் லீஃபை அதையும் தெளித்து பார்த்தேன், அதுவும் போல். சரி, நம்ம கடைசியாக இந்த முயற்சி பூரா இலையும் கட் பண்ணி எடுத்துருவோம். புது இலை வர்றது நல்லா வரட்டும் அப்படின்ட்டு கட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது மருந்து தெரிஞ்சால் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஆகிறதுக்கு டிப்ஸு தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அது துளுத்துச்சுன்னா துளுக்கிறப்ப காமிக்கிறேன். ஃபுல்லாக வெட்டிட்டு நம்மளோட கொய்யா மரத்தை இந்த மாதிரி தான் ஒரு இலை விடாமல் பிச்சு விட்ருக்கேன். பார்க்கலாம், துளுத்து வர்றது நல்ல இலையாக வருதாங்க. மாடி தோட்டம் பண்ணுறதும் சாமானியம் இல்லைங்க. டெய்லி மரத்தை பார்க்கணும். அதில் என்ன வந்தாலும் நோயெல்லாம் வந்துச்சுன்னா அதுக்கு மருந்து பார்த்து கொடுக்கணும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணுற வேலை அதெல்லாம் நிறையா இருக்கும். பாருங்க, ஒரு இலை விடாமல் எல்லா இலையும் பிச்சு போட்டேன். எல்லா இலையிலையும் வெள்ளை பூச்சியாக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.